இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல ஆராதனை நாம் எல்லாரும், இது எங்களுக்கு மாத்திரம் அல்ல, இது நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு கர்த்தர். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம், ஆண்டவரை சொல்லி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
உதவி பெற்றேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், உயிர் பிழைத்தேன். உயிர் உதவி பெற்றேன். இயேசுவே, உம்மை நாங்கள் இறுதி வரைக்கும் நம்புவோம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் முழு நிச்சயமாய் உம்மை நம்புவோம். நீர் எங்களை கொண்டு போகிற இடத்திற்கு நாங்கள் செல்லுகிற வரைக்கும் உம்மையை நாங்கள் பற்றிக் கொள்வோம் என்று எண்ணற்ற நன்மைகளை செய்த ஆண்டவரே, தடைகள் வந்தால் அவர் நம்மை நடத்தி வந்ததை எண்ணி ஆண்டவரை நாம் சொல்லி உயர்த்துவோம். Hallelujah. Thank you, Jesus. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எண்ணற்ற
அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை யோசிக்கணும்? நான் நம்பத்தக்கவராய் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த 3 ஆண்டுகள் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்தது அவர்தான். இன்றைக்கு நம்ம என்ன இருதயத்தோடு இருக்கணும்? ஸ்தோத்திர இருதயத்தோடு. 3 ஆண்டுகள் என் கரத்தை பிடித்து நடத்தி வந்தார். இன்னைக்கு அநேகர் ஆச்சரியமாய் நம்முடைய சபையை பார்க்கிறார்கள். ஒரு நாள் நினைத்தார்கள், திருப்பூர் பட்டணத்திலே இந்த குடும்பம் இருக்காது, இந்த சபை நிலைக்காது, எதுவுமே நடக்க முடியாது, இந்த ஊழியம் நின்று போகும். இல்லை இல்லை, இந்த ஊழியம் கர்த்தருடையது. மனுஷன் என்ன நினைத்தாலும் அது நடக்காது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மேற்கொள்ளுகிற நம்பத்தக்க ஆண்டவரை நீங்களும் நானும் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பல காரியத்தை யோசித்து பழசையே யோசிச்சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். பழைய காரியத்தையே மறுபடி சொல்றாங்க. இல்லை இல்லை, பழைய காரியத்தை நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்ற நன்மையானதை நாம் நினைக்கும் போது, அதை யோசிக்கும் போது நான் நம்ப முடியும், எனக்காக வைத்திருக்கிற புதிய காரியங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல எனக்காக கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் போன்ல சொன்னாரு, பாஸ்டர் நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், பயந்துடாதீங்க, கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். என்ன சொன்னாரு? பாஸ்டர் நம்ம யோர்தான் கிட்ட வந்துட்டோம், யோர்தான் பின்னிட்டு போகிறது, கானானுக்குள் கர்த்தர் உங்களை என்னை பிரவேசிக்க பண்ண போகிறார் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே கானானுக்கு போவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கானானுக்கு போக போறீங்க. ஆமா, 3 வருஷம் நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 3 வருஷம் நல்லது. ஆமா, பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் விசேஷமாக எனக்கு நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த முதிர்ச்சி. உங்களை பார்த்தா முதிர்ச்சியா இல்லையே பாஸ்டர்ன்றீங்களா? சில முதிர்ச்சிகள் எனக்கு தெரிகிறது. நான் முன்னாடி எப்படி இருந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாடிலாம் வெள்ளையாயிருச்சு அப்படி பார்க்காதீங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டான முதிர்ச்சியை சொல்லுகிறேன். ஆண்டவர் அப்படி எங்களை, எங்கள் குடும்பத்தை நடத்தினது மாத்திரமல்ல, இந்த சபையில் வருகிற உங்களையும் நான் பார்க்கும்போது நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை, பல மாற்றங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கொண்டு வந்திருக்கிறத நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பணம் காசு இருக்கு இவங்ககிட்ட, இவங்க என்னென்ன வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. எங்ககிட்ட பணம் காசை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் எங்க பட்சத்தில் இருக்கிறார். இது வரைக்கும் உணராம இருக்கிறீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, உணராம இருக்கிறீங்கன்னா, எங்க சபையோடு கர்த்தர் இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் காட்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷன் என்னன்னு நினைக்கிறான், எப்படி நடக்குது, எப்படி சாத்தியமாகுது, எப்படி இது நடக்குது? கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தர் சொன்னார், புதன்கிழமே நாங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சிருக்கணும், ஆனால் இவர் வந்து கெடுத்துக்கிட்டார். நாங்கள் வந்து கெடுக்கலை, நாங்கள் யாரையும் கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியக்காரர்கள் மேல் கை வைத்தவரை கர்த்தர் ஒரு நாளும் சும்மா விடவே மாட்டார். அவர் புரிய வைக்கிற வரைக்கும். இன்னும் புரியல பாருங்க, சிலருக்கு இன்னுமே புரியல. இது ஏன் நடக்குது, இது எதுக்கு நடக்குது, ஏன் இந்த தொடர்ச்சியான தோல்விகளை நாம் சந்திக்கிறோம், காரணம் என்ன என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கும் போது பல உலக காரியங்களை தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு ரகசியம், கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்து நடத்தி வருகிறார். என் கரத்தை பிடித்து அவரே நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர்களும் புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதுதான் நம்ம பாடணும். நாம் நம்பு நான் என்ன பாடணும்? நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வந்தது.
வந்தது. ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்பத்தக்கமான ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் சொல்லி உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். Thank you Jesus.
ஓ ஹalleluya. உம்மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான நன்மைகள், எண்ணுக்கடங்காத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நல்ல தேவன், நம்பத்தக்கவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஓ, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஹalleluya. மனுஷன் என்ன செய்ய நினைத்தாலும், ஓ ஹalleluya, தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹalleluya. முடிந்தது என்று பிசாசு நினைத்தான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டான். ஓ ஸ்தோத்திரம். முடிஞ்சு போன எல்லா காரியத்திலுமே பிசாசு அப்படிதான் நினைப்பான். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உங்க குடும்பம் முடிந்தது, உன் பிள்ளைக வாழ்க்கை அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், இதோட நீ திருப்பூர்ல இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது, உன் கடன் தொல்லையில நீ தற்கொலை செய்து கொள்ள போகிறாய், இப்படியெல்லாம் பிசாசு சொல்லலாம். இல்லை இல்லை, முடிந்ததுல இருந்து தான் எங்க ஆண்டவர் ஆரம்பிக்கிறவரா இருக்கிறார். 3 ஆண்டுகள் அப்படிதான் முடிந்தது என்று நினைத்ததை தொடங்கி வைத்து இன்றைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார், நம்மை நடத்தி வருகிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவருடைய காரியத்துக்கு நிகரே இல்லை. அவர் நமக்கு செய்ததற்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ஓ ஹalleluya. நிகரில்லாத தேவன், நிகரில்லாத தேவன். இந்த வார்த்தை சொல்லுங்க, நிகரில்லாத தேவன், நிகரில்லாதவர், ஈடிணையற்றவர், ஈடிணையற்றவர். ஓ ஹalleluya. அவர் செய்த நன்மைக்கு ஈடாய் நாம் என்னத்தை செய்ய முடியும்? என்னத்தை செலுத்த முடியும்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நேராக வந்து நின்று அவரை ஆராதிக்கவே என்னால முடியும், அவருக்கு பலி செலுத்தவே என்னால முடியும். அவர் செய்ததுக்கு நீங்க ஒண்ணுமே ரிட்டர்ன் கொடுத்துடவே முடியாது. ஆனா ஒன்ன மாத்திரம் செய்ய முடியும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும், கர்த்தருக்கு பலிகளை செலுத்த முடியும், அவருக்கு உகந்த ஆராதனை நீங்கள் செய்ய முடியும். ஓ ஜீசஸ். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த மாதம் நாம் நிச்சயமாக அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த மார்ச் மாதத்துல 2 மாதங்களை நடத்தி இந்த 3வது மாதத்துல கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்துல அநேக சுகங்கள் நாம் பார்க்க போகிறோம். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக போகிறதை பார்க்க போகிறீர்கள். ஹalleluya. நிச்சயமாகவே அது நடக்க போகிறது. ஹalleluya. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த பலன், ஒரு விசேஷித்த ஆவியானவருடைய செய்கையை நீங்களும் நானும் காண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க அதை ரிசீவ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நாங்க அதை ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. நல்ல வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க அதை ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஒரு புதிய சுகம், ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய வழிகளை எங்களுக்காக நீர் திறக்க போகிறீர். ஒரு புதிய அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்ற போகிறீர். ஆரோன் சிரசிலே வழிந்தோடின அந்த புதிய அபிஷேகத்தினாலே நம்முடைய கோலை மாத்திரம் துளிர்க்க பண்ண போகிற கர்த்தர். ஓ ஷகதலரதனியாந்தரா. மார்ச் மாதத்திலே நம்முடைய கோலை துளிர்க்க பண்ணுவார். ஹalleluya. ஓ அந்த அபிஷேகத்தினால நம்ம நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஓ ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலனினால நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க இந்த மார்ச் மாதத்தில், ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் அவருடைய அளவில்லாத அபிஷேகம் என் குடும்பத்தில் உண்டானது. ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய சபையிலே உண்டாகும். ஓ ஹalleluya. இந்த திருப்பூர் பட்டணத்தில் உண்டாகும். ஹalleluya. ஒருவர் சொல்லும்போது சொன்னார், இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துல பாஸ்டர் சொன்னாங்க, ஓ ஸ்தோத்திரம் மதுரை பட்டணத்தில் 70 பாகால்கள் அகற்றப்பட்டதா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் சொன்ன இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா பாகால்களும் இயேசுவின் ஆலயமாக மாற போகிறது. ஹalleluya. காலம் சமீபமாய் இருக்கிறது, காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். ஓ நன்றி அப்பா. ஈடிணையற்ற தேவன்,
மரண கூறினை ஒடுத்தி எழும்பின யூத ராஜசிங்கமாய் நம்மோடு கூட இருக்கிற உயிர்த்தெழுந்த கர்த்தரை எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, நீ நிகர் இல்லாதவர் ஆண்டவரே, ஈடிணையற்றவர் அப்பா. உம்முடைய காரியங்களுக்கு இணையாக நாங்கள் எதை செய்ய முடியும்? நாங்கள் எங்களையே தந்து இந்த அற்புதமான ஆராதனை வேளையில உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஓ ஜீசஸ், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கம்
எல்லாவற்றையும் நினைத்து உம்மை ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. யூத ராஜசிங்கம் இனி எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நினைக்கிறோம். இந்த சபையினுடைய தலைவர் யூத ராஜசிங்கமாகி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். என் குடும்பத்தின் தலைவரும் அவராகவே இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார், இனியும் நடத்துவார். எத்தனை மாதங்கள் வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் இன்னும் நம்மை கரம் பிடித்த ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஓ ஸ்தோத்திரம். இந்த எண்ணத்தோடு ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கள் ஆராதனையை நாங்கள் உமக்கு நேராக சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம், ஜீவனோடு இருப்போம் என்று தெரியவில்லை. எங்களுடைய ஆயுசு உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சொல்லின பாடினபடியே எங்கள் ஆயுள் நாட்கள் முடிகிற வரைக்குமே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்வோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் இது ஒன்று மாத்திரமே உம்மை பிரியப்படுத்துகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எங்களையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து நாங்கள் இந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.